evening. Today we are going to continue our Bible study on the book of Hosea. I hope that all of us had the time to go through the introduction. நம்ம introductionல மூலமா ஹோசியா புஸ்தகத்தை பற்றி கொஞ்சம் நம்ம அறிஞ்சிருப்போம். So today when we are going to continue with the study, we are going to start with chapter 1. So நான் வந்து இங்கிலீஷில் I'll be using the New King James Version. So we are going to do today chapter 1 until chapter 1 verses 1 to 11 until chapter 2 verse 1. ஸோ இன்றைக்கு நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் நம்ம ஹோசியா பற்றியும் அவர் மனைவியை பற்றியும் அவர் பிள்ளைங்களை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ முதலாவது போன இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு தேசம், இஸ்ரேல் தேசம், ஒரு பெரிய தேசம், 12 கோத்திரத்தில் ஒரு 12 கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தேசம், ஒரு பெரிய தேசம், அது ரெண்டாக பிரிந்து விட்டது. ஸோ அது இப்போ இஸ்ரேல் அண்ட் ஜூடா. இஸ்ரேல் 10 கோத்திரம் அண்ட் ஜூடா 2 கோத்திரம். ஸோ இஸ்ரேல் இந்த ஹோசியா இஸ்ரேலில் தான் ஹோசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஸோ நம்ம இங்கே இஸ்ரேலில் பார்க்கும்போது அது முதல் ராஜா ஜெரோபோம் அவர் மக்கள் ஜெருசலேமுக்கு போகக்கூடாது என்று அவர் 2 கோயில் கட்டியிருந்தார். அவர் டேன்லேயும் பெத்தல்லையும் கோயில் கட்டி அங்கே தான் முதலாவது அங்கே விக்கிர ஆராதனையை ஆரம்பிக்க வச்சார். ஸோ முதலாவது ஸ்டார்ட் பண்ணது அந்த விக்கிர ஆராதனை இஸ்ரேலில் ராஜா ஜெரோபோம் ராஜா மூலியமாக தான். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கும்போது கேபிட்டல், இஸ்ரேல் கேபிட்டல் சமாரியா, அங்கே தான் கிங் ஜெரோபோமை முதலாவது முடிசூட்டின இடம். ஸோ அங்கே கீழே ஜூடா. ஸோ ரெண்டு நாடாக இப்போ 2 பிரிந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஹோசியா சாப்டர் 1 verse 1. ஸோ முதலாவது அதுக்கு முந்தி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இது நம்ம ஒரு சரித்திரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது சரித்திர கதை தானே, ஏதோ அந்த காலத்தில் எத்தனையோ வருடத்துக்கு முந்தி நடந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இது நம்ம தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் எப்போ ஒரே தேவன் தான். அவர் சொல்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையிலையும் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இந்த கதையை பார்க்கும்போது, இந்த புஸ்தகத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கும், அந்த வார்த்தைகள் நம்மளுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்ம கொஞ்சம் தியானிக்குவோம். ஸோ முதலாவது வசனம் 1. ஸோ தமிழில் சிஸ்டர் வசந்தி கொஞ்சம் இப்போ படிப்பாங்க. வசனம் 1. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும், பெயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இதில் எடுத்து என்ன பார்ப்போன்னா, இந்த வார்த்தைகள் ஓசியா மூலிமா அவர் சொந்தமாக எழுதலை. இது தேவனோட வார்த்தை. ஸோ தேவனோட வார்த்தை ஹோசியா மூலியமாக யாருக்கு வருது? இஸ்ரேல் மக்களுக்கும் வருது, ஜூடா மக்களுக்கும் வருது. ஸோ இது எந்த காலத்தில் வருதுன்னு சொன்னால், இது அந்த ராஜாங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இஸ்ரேல் காலத்தில் இஸ்ரேல் வம்சத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ இஸ்ரேலில் அந்த ஹோசியா இருக்கிற காலத்தில் அந்த ராஜா ஜெரோபோம் 2. அந்த காலத்தில் ரொம்ப நல்லா ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு அந்த நாடு, நல்லா செழிப்பான நாடு. அதே சமயத்தில் கீழே ஜூடா நீங்கள் பார்ப்போம், அங்கே ஊசியா, ஜோத்தம், அஹாஸ், ஹிசிக்கியா. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்றா, இந்த புஸ்தகம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் ஜூதா மக்களுக்கும் தான் அந்த செய்தி, அந்த எச்சரிக்கை எல்லாம் ரெண்டு நாட்டுக்கும் தான் அந்த எச்சரிக்கை போகுது. ஸோ முதலாவது இந்த நாடு நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு நான் சொன்னல. ஸோ அது எங்கே இருக்குது? 2 ராஜாக்கள் சாப்டர் 14 verse 23 to 29. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் வசனம் 23 29 வரை. வசனம் 23. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவிலே 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய
அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து கொலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவையும், அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திருப்பி சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஸோ இப்போ பார்க்கும்போது ஜெரோபோம் காலத்தில் வந்து இஸ்ரேல் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. ஸோ இது செழிப்பாக இருந்தாலும் அவங்க அவிஸ்வாசம் அது விக்கிர ஆராதனை எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக அந்த நாட்டில் இருந்துச்சு. தேவனையும் வணங்கிக்கிறாங்க, அந்த மற்ற கடவுங்களையும் வணங்கிக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் ஐ டோல் இன் த இன்ட்ரடக்ஷன், சிங்க்ரெட்டிசம். ஸோ ரெண்டும் தேவனையும் வணங்கிக்கிறாங்க, அந்த மற்ற கடவுள்களையும் வணங்கிக்கிறாங்க, இந்த கடவுளையும் வணங்கிக்கிறாங்க. எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு மதமாக இஸ்ரேலில் ரொம்ப பரவி இருந்துச்சு. ஸோ வசனம் 2. ஸோ இதுக்காக நம்ம ஹோசியாக்கிட்ட நம்ம தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளையையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹோசியா என்ன சொல்கிறாரு? கோ மேரி அ ப்ராமிஸ்குவஸ் உமன். ஸோ இங்கே வந்து ஹோசியாவை தேவன் என்ன சொல்கிறாரு? நீ ஒரு தூய்மை இல்லாத ஒரு பெண்ணை போய் நீ ஒரு கல்யாணம் கட்டிக்க, அவன் மூலியமாக நீ பிள்ளைங்களை பெற்றுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், இந்த பைபிளில் நிறையா தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நம்ம டேனியல் இருக்காங்க, ஜெரமாயா, டேவிட் இஸ் ஆல்சோ அ ப்ராஃபட், டெபோரா, ஸோ ஹபக்கு, ஹாகாய், இந்த மாதிரி நிறையா ப்ராஃபட்ஸ்கெல்லாம் இருக்கிறாங்க தரிசிகள். ஸோ இவங்கெல்லாம் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க? தீர்க்க தரிசனம் வந்து சிலவங்க வந்து வார்த்தையினால சொல்கிறாங்க. ஸோ வார்த்தையினால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. சிலவங்க வந்து செயலால் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம செயலால் சொல்லும்போது இது வந்து திஸ் இஸ் கால்ட் அன் ஆப்ஜெக்ட் லெசன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அன் ஆப்ஜெக்ட் லெசன். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன், இசிக்கியல் வந்து 390 நாள் தேவன் என்ன சொன்னார்? இடது பக்கமாக நீ சாய்ஞ்சி படுத்துரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் 40 நாள் வலது பக்கமாக சாய்ஞ்சி படுத்துரு அப்படின்னு சொன்னார். ஜெரமையா என்ன சொல்லியிருந்தார்? அந்த யோக் வந்து மாட்டுக்கு இந்த கழுத்தில் போடுவாங்களே, அந்த மாதிரி அந்த யோக்கு கழுத்தில் போட்டு நீ நட அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஐசியாட்ட என்ன சொன்னார்? நீ வந்து 3 வருஷமாக துணி இல்லாமல் செருப்பு இல்லாமல் நீ 3 வருஷமாக நடமாடு அப்படின்னு சொன்னார். ஸோ திஸ் ஆர் ஆல் கேசஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ். இப்போ நம்ம ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒன்று சொல்லி கொடுக்குறோம், ஒரு யானை அப்படின்னு சொல்கிறோம். யானைன்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். நம்ம சொல்லலாம், ரெண்டு காது இருக்குது, ஒரு தும்பிக்கை இருக்குது, 2 கண் இருக்குது, 4 கால் இருக்குதுன்னு அப்படின்னு அது சொல்லி கொடுக்கலாம், வார்த்தையினால் சொல்லி கொடுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம ஆப்ஜெக்ட் லெசன்னா அதை ஒரு படத்தை எடுத்து காமிக்கலாம், இல்லாட்டா நேராக ஜூக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை தான் ஒரு யானை என்று சொல்லி கொடுக்கலாம் அப்படி. ஸோ அதே மாதிரி இங்கே ஹோசியா வந்து இஸ் அ ஆப்ஜெக்ட் லெசன். ஸோ அவர் தீர்க்க தரிசனம் வந்து அவர் வாழ்க்கை மூலியமாக த்ரூ மேரேஜ் அவர் வந்து அந்த செய்தியை சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, இந்த மக்களுக்கு. ஸோ இந்த வந்து த்ரூ மேரேஜ் அவர் திருமணம், அவர் வந்து ஒரு அவிஸ்வாசி பெண்ணை, அதுவும் அவிஸ்வாசி பெண் இல்லை, தூய்மையான இல்லாத ஒரு பெண்ணை, ஒரு ப்ரொமிஸ்குவஸ் உமன், அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணி நீ அந்த செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்க்கும்போது இப்போ வி லுக் அட் லாட் ஆஃப் கமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க, இந்த திருமணம் வந்து நிஜமாக தானா இல்லாட
சும்மா இஸ் இட் சிம்பாலிக், சும்மா அது ஒரு உதாரணத்துக்கு தானே, இல்லாட்ட நிஜமாக உள்ளதா அப்படின்னு சிலவங்க சொல்கிறாங்க அது ஒரு உதாரணத்துக்கு தான்னு, சிலவங்க சொல்கிறாங்க எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு, சிலவங்க சொல்கிறாங்க அவள் வந்து தூய்மையான ஒரு பெண் வந்து தொடக்கத்திலே அவள் தூய்மையாக இல்லாமல் இருந்திருப்பா, இல்லாட்டா சிலவங்க சொல்கிறாங்க இல்லாட்டா அவள் வந்து இருதயத்தில் தான் அவள் தூய்மையாக இருந்திருக்க மாட்டா, ஆனால் வாழ்க்கையில் வந்து தூய்மையாக தான் இருந்திருப்பா அப்படின்னு. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன தெரியும், அவர் மனைவி ஹோசியாட மனைவி கோமர் has got a latent bent towards immorality. அவள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் தூய்மை இல்லாத ஒரு மனைவி தான் என்று, தூய்மை இல்லாத ஒரு பெண் தான் என்று நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை அவர் ஹோசியாவுக்கு தேவன் என்ன சொல்கிறாரு, go and marry a promiscuous woman, and this woman is Gomer. So let's go on, verse 3. வசனம் 3. அவன் போய் திப்லாயிமின் குமார்த்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஓகே, ஸோ வி see here, ஸோ கோமரை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஸோ முதலாவது ஒரு பிள்ளை பார்த்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா she conceived and bore him a son. அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஹோசியாவுக்கு ஒரு பிள்ளை, ஹோசியா மூலியமாக ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஸோ இது வந்து அவரோட பிள்ளை, மூத்த பையன் வந்து அவரோட மகன். ஓகே, கண்டினியூ. வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு யெஸ்ரயேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே யெஸ்ரயேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். ஓகே, verse 4. Verse 4 வந்து quite a lot of things to unpack here. So let's look at verse 4. முதலாவது நம்ம பார்க்குறோம், I will put an end to the kingdom of Israel. ஸோ இது ஒரு தீர்க்க தரிசனமாக வருகிறது. அது ஹோசியா என்ன சொல்கிறாரு, தேவன் என்ன ஹோசியா மூலியமாக என்ன சொல்கிறாரு, அந்த தேசம் இஸ்ரேல் தேசம் அழிஞ்சு போயிடும். I will put an end to the kingdom of Israel. ஸோ தெளிவாக இங்கே வருது என்ன தீர்க்க தரிசனம், I will put an end to the kingdom of Israel. அதுக்கு பிறகு அந்த பையன் பேர் என்ன பேர், ஜெஸ்ரேல். ஜெஸ்ரேல்னா என்ன அர்த்தம், ஹீப்ரூவில் அர்த்தம் என்னன்னா செதறி போய். ஸோ ஜெஸ்ரேல்னா என் மக்கள் வந்து செதறி போயிடுவாங்க. ஸோ இது என்ன அர்த்தம், நம்ம இஸ்ரேல் மக்கள் வந்து செதறி போயிடுவாங்க. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் அந்த பையன் பெயர் வந்து ஜெஸ்ரேல். ஸோ இது எதுக்காக அப்படின்னு இங்கே ஒரு குறித்திருக்கு, பிகாஸ் I will soon punish the house of Jehu for the massacre at Jezreel. அது தமிழில் எப்படி போட்டிருக்கு, நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். ஓகே, ஸோ I will soon punish the house of Jehu for the massacre at Jezreel. ஸோ நம்ம இதை கொஞ்சம் பார்ப்போம், இது என்ன அர்த்தம், பிகாஸ் I will soon punish the house of Jehu for the massacre at Jezreel. ஸோ திருப்பி இந்த டைம் லைனை பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து ஒரு கோத்திரம் இருந்துச்சு, அதுதான் அந்த ஒம்ரி கோத்திரம். அந்த ஒம்ரி கோத்திரம் தான் அந்த சின்ன கோத்தா. ஸோ ஒம்ரி கோத்திரத்தை வந்து இந்த ராஜா இந்த ஜெஹு வந்து அந்த அந்த வேலி ஆஃப் ஜெஸ்ரேலில் ஒரு பெரிய போர்க்களத்தில் அந்த ஒம்ரி ராஜாக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாரு. எல்லாரையும் நாசமாக்கின பிறகு தான் அந்த அடுத்த கோத்திரம் வந்து ஹவுஸ் ஆஃப் ஜெஹு, அவர் பேரை வச்சு ஹவுஸ் ஆஃப் ஜெஹு, அந்த வம்சத்தில் தான் வந்தது ஜெரோபோம் 2. இப்போ இந்த செய்தி வர்றது யார்கிட்ட, ஜெரோபோம் 2க்கு, ஹோசியா மூலியமாக ஜெரோபோம் 2க்கு. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு, இந்த ஹவுஸ் ஆஃப் ஜெஹு நீ என்ன செஞ்ச, நீ அந்த வேலி ஆஃப் ஜெஸ்ரேலில் நீ அந்த ஹவுஸ் ஆஃப் ஒம்ரியை நீ நாசம் பண்ணல, அதுக்காக உன் சந்நிதியை நான் அழிச்சிருவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, உன் சந்நிதியை மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ தி எண்ட் ஆஃப் இஸ்ரேல், த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். வசனம் 5 பாருங்க. அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். இஸ்ரவேலின்
வில்லை முறிப்பேன். வில்லைனா என்னது? அந்த காலத்தில் வந்து கன் இல்லை, அப்படின்னு டேங்க்ஸ் இல்லை. ஆனால் என்ன இருந்துச்சு? வி ஹேவ் the வில்லு தான் அந்த காலத்தில். அந்த போருக்கு போனால் வில்லு தான். ஸோ வில்லு, ஏரோ, அம்பு. ஸோ வில்லும் அம்பு. ஸோ இந்த வில்லை உடச்சிட்டா அது என்ன அர்த்தம்? அந்த தேசத்துக்கு உள்ள அவங்களோட சக்தி, அவங்களோட பவர் எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. ஸோ I will break Israel's bow in the valley of Jezreel. Okay? All right. ஸோ இங்கே அந்த மேப்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கே தான் வேலி ஆஃப் ஜெஸ்ரேல். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே வேலி ஆஃப் ஜெஸ்ரேல். அங்கே தான் அந்த போர் நடந்தது. அது பிட்வீன் த ஹவுஸ் ஆஃப் ஒம்ரி அண்ட் த ஹவுஸ் ஆஃப் ஜெஹூ. ரைட். verse 6. அவள் திரும்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவர் பேர் வந்து லோருஹாமா. அந்த பேருக்கு அர்த்தம் என்னது? நான் இந்த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் மக்களுக்கு நான் வந்து இரக்கம் காட்ட மாட்டேன். ஸோ முதலாவது வந்து மக்கள் வந்து செதறி போயிடுவாங்க, அதுதான் அந்த ஜெஸ்ரேல். அடுத்தது வந்து இந்த எங்கள் மக்களுக்கு நான் இரக்கம் காட்ட மாட்டேன். ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங், verse 7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். இங்கே பாருங்க, yet I will have mercy on the house of Judah. இப்போ தான் சொன்னார், இஸ்ரேலை வந்து நான் அழிச்சிருவேன், அவங்கள செதறி அடிச்சிருவேன். வந்து I will end the house of Israel, I will have no mercy on them. ஆனாலும் I will have mercy on the house of Judah. I will have mercy on the house of Judah and I will save them. I will not save them by bow nor by sword or battle, by horses or horsemen. நான் அவங்கள காப்பாற்றுவேன், அவங்க மேலே இறக்கப்படுவேன். யார் மேலே? ஜூடா மேலே. ஆனால் குதிரை வச்சுள்ளோ இல்லாட்டா அம்போ, சாடோ, ஹார்சஸ், ஹார்ஸ்மேன், அப்படி எப்படி கடவுள் வந்து ஜூடாவை காப்பாற்றினாரு? ஸோ 2 Kings chapter 19 verse 35 படிங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பள்ளத்தாக்கிலே 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஸோ இந்த அசீரியர்கள் வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணும்போது அதே சமயத்தில் ஜூடாவையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலை வந்து எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜூடாவை அட்டாக் பண்ணும்போது ஒரே ராத்திரியில் தேவன் வந்து 185,000 soldiers were killed by the angel of the Lord. ஸோ யூதா மேலே தேவன் இரக்கம் காண்பித்தார். அடுத்தது verse 8. அவள் லோருகாமாவை முளைமறைக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்னும் பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. ஸோ இப்போ வந்து மூணாவது பிள்ளை, இது பேர் இது ஒரு ஆண் பிள்ளை, இது பேர் வந்து லோ அமி. நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த பையன் பேர் ஜெஸ்ரேல், ஹோசியாவுக்கு பிறந்தது. அடுத்த 2 பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹோசியாவுக்கு பிறக்கலன்னு அங்கே வார்த்தையே இல்லை, ஹோசியா பேரே வரல. ஸோ சம் கமெண்டேட்டர்ஸ் சே அந்த அடுத்த 2 பிள்ளைங்களும் வந்து ஹோசியாவுக்கு பிறந்த பிள்ளைங்கள் இல்லை அப்படின்னு. ஸோ இங்கே வந்து லோ ஆமி, மூணாவது பிள்ளை வந்து லோ ஆமி. அந்த அர்த்தம் வந்து யூ ஆர் நாட் மை பீப்புள், நீ வந்து என் ஜனம் இல்லை. ஸோ என் ஜனம் இல்லை. அதே மாதிரி கடைசியில் ஒரு வார்த்தை பாருங்க, வசனம் திருப்பி verse 9 படிங்க. அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்னும் பேரிடு, ஏனெனில்
நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. நீ என் ஜனம் இல்லை, நான் உன் தேவன் அல்ல. வாவ், தட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், ஹோசியா மூலியமாக தேவன் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு கடினமான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். பாருங்க, நீ என் ஜனம் இல்லை, நான் உன் தேவன் அல்ல அப்படின்னு. ஸோ தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பை த லார்ட். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ 3 பிள்ளைங்க. ஸோ வி ஹவ் 3 children. ஜெஸ்ரேல், அதோட மீனிங் வந்து தேவன் வந்து சதறி எடுத்துருவார். ரெண்டாவது பிள்ளை பேர் லோ ருஹாமா, நாட் லவ்ட், நோ மர்சி, இறக்கம் இல்லை, நேசிக்க மாட்டேன். லோ ஆமி, நாட் மை பீப்புள், நீ என் மக்கள் இல்லை. ஸோ இந்த 3 பிள்ளைங்க மூலியமாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஹோசியா தேவனோட வார்த்தையை கொண்டு வருகிறார். ஸோ இஸ்ரேலே, உன்னையை நான் சிதறடிச்சிருவேன், இஸ்ரேலே உன்னை நான் நேசிக்க மாட்டேன், உன்னையை நான் what do you call, I will show no mercy, உனக்கு நேசிக்க மாட்டேன், உனக்கு பணிவு மாட்டேன், you are not my people, நீ என் ஜனம் இல்லைன்னு. ஸோ அந்த 3 பிள்ளைங்கள் மூலியமாக அந்த வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு போகிறது. அடுத்தது பார்ப்போம், வசனம் 10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இங்கே பாருங்க, வசனம் 10 தொடக்கத்தில் என்ன போட்டிருக்கு? yet the Israelites. இவ்வளோ கடினமான வார்த்தை சொல்லிட்டு, ஆனாலும், தமிழ் அப்படி தானே வருது, என்றாலும் இவ்வளோ கடினமான வார்த்தை வந்த பிறகும் தேவன் என்ன சொல்கிறாரு? என்றாலும் இஸ்ரேல் மக்கள், நீர் வந்து என்னது, திருப்பி படிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஸோ இந்த வந்து கடினமான சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? என்றாலும் லோ ஆமி, முதலாவது நீங்கள் என் ஜனம் இல்லைன்னு தானே சொன்னார். ஆனால் என்ன சொல்கிறாரு? ஆனாலும் ஜீவனுள்ள தேவனாக பிள்ளைகள் என்று உங்களை குறிப்பார்கள் அப்படின்னு. ஸோ த டேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் எவர். ஸோ ஒரு காலத்தில் வந்து நீங்கள் என் ஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆனாலும் ஒரு காலம் வரும், நீங்கள் வந்து என் பிள்ளைகள். ஸோ அப்போனா அந்த ஜட்ஜ்மெண்ட் தண்டனை வந்து நிராகரிக்கிறாது. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து என் தேவனோட பிள்ளைகளாக இருப்பீர்கள். அடுத்தது நம்ம பார்ப்போம், verse 11. அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். இங்கே பாருங்க, the people of Judah and the people of Israel will come together. ஜெஸ்ரேல், அவர் மூத்த மகன் பேர் என்னது? ஜெஸ்ரேல். சிதறடிக்கப்படுவர்கள் என்று சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் ஒரு காலத்தில் என்ன செய்வீங்க? சிதறடிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வருவீர்கள். They will all come together and they will appoint one leader and come up out of the land. இந்த தீர்க்க தரிசனம் வந்து நம்ம இப்போ எஃபீஷியன்ஸில் பார்த்தோம்னா, எஃபீஷியன்ஸ் chapter 2 14 to 16 இது வந்து has been fulfilled. So we read where the Israelites, the Judah and Gentiles have all be reconciled. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 14 முதல் 16 வரை. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். So we can see through the cross all peoples will become one.
ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் chapter 2 verse 1. So chapter 2 verse 1. அதிகாரம் 2 வசனம் 1. உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருஹாமா என்றும் சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்க, say of your brothers my people and your sisters my loved one. இப்போ தான் ஒரு பிள்ளை பேர் என்ன, லோ ருஹாமா, உன்னை நேசிக்க மாட்டேன், உன் மேலே இறக்கம் காட்ட மாட்டேன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, ஆனாலும் உன்னை ஐ வில் கால் யூ மை லவ்ட் ஒன். ஸோ ஒரு காலத்தில் there will be judgment but there will be redemption. ஸோ இப்போ வந்து சுருக்கமாக we can look at all the 3 children, அந்த 3 பிள்ளைங்க பேரையும் பார்ப்போம். ஸோ முதல் பையன் பேர் வந்து he who God shall scatter, நான் வந்து செதறடிச்சிருவேன். ஆனாலும் chapter 1 verse 11ல the people of Judah and the people of Israel will come together. ஸோ அந்த பேர் வந்து செதறடிக்கப்பட்டுவேன் என்று தீர்க்க தரிசனம். ஆனாலும் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து வருவீங்க. லோ ருஹாமா, உங்களை நேசிக்க மாட்டேன், உன் மேலே இறக்கம் காட்ட மாட்டேன், ஆனாலும் chapter 2 verse 1ல you are my loved one. லோ ஆமி, not my people, நீ என் மக்கள் இல்லை, ஆனாலும் chapter 1 verse 10 children of the living God, you are their children and you are my people. ஸோ இது வந்து என்ன காமிக்கிறது என்றால், ஸோ there will be judgment, அங்கே வந்து there will be judgment, ஆனாலும் there will be redemption. So this is a good news. So there will be judgment for sin but there will be redemption. So there is good news at the end. So பாவத்துக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, நிச்சயமாக அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனாலும் உன்னை நான் என் பீப்பிளாக என் மக்களாக நான் உன்னை சேர்த்துக்குவேன் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் chapter 1. We'll continue with chapter 2. In Hosea chapter 1, we will looked at the prophet Hosea and his life. ஸோ ஹோசியா வந்து ஒரு தீர்க்கதரிசர், அவரோட மனைவி, அவர் பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைங்க. இது மூலியமாக ஹோசியா மூலியமாக அவர் வாழ்க்கை மூலியமாக தேவன் வந்து இஸ்ரேலுக்கு சில வாக்குத்தத்தங்கள் சொல்கிறார். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஹோசியா chapter 2 கொஞ்சம் பார்ப்போம். ஹோசியா chapter 2 வந்து ஸோ முக்கியமாக 3 பாகங்கள் இருக்குது. இதில் வந்து தேவன் ஹோசியா மூலியமாக இஸ்ரேலோட பாவத்தை பற்றி குறிக்கிறாரு, இஸ்ரேல் மேலே வந்து தண்டனை பற்றி குறிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம எப்படி இஸ்ரேல் திருப்பியும் மீண்டும் அவர் சீர்படுத்துதல் பற்றி அந்த 3 பாகம் இந்த சாப்டரில் வந்து நம்ம தெளிவாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ முதலாவது நம்ம பாவங்களை பற்றி பார்ப்போம். ஸோ ஹோசியா மூலியமாக தேவன் வந்து இஸ்ரேல் மேலே வந்து நீங்கள் என்னென்ன பாவமெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என் மேலே நீங்கள் என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு அவர் கொஞ்சம் பட்டியலாக அங்கே போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இது வந்து 2 parallel things, ஹோசியா and his wife and God and Israel. ஸோ இங்கே வந்து ஹோசியா வந்து அவர் மனைவி வந்து என்னென்ன பாவங்கள்லாம் செய்கிற மாதிரியோ அதே தான் இஸ்ரேல் வந்து தேவன் மேலே என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் அந்த 2 parallel stories வந்து நீங்கள் கொஞ்சம் விளங்கிக்கணும். ஸோ முதலாவது, so let's look at each verse. Let's look at verse 2 first. Rebuke your mother, rebuke her, for she is not my wife, and I am not her husband. Let her remove the adulterous look from her face and the unfaithfulness from between her breasts. இங்கே பார்க்கணும், she is not my wife. இது வந்து அதே வார்த்தைங்க தான், அதே இமேஜரி தான். ஸோ அந்த மொழி வந்து அந்த கணவன் மனைவி அந்த மொழி தான். ஸோ வந்து இங்கே வந்து ஹோசியாவும் கோமருக்கும் அந்த கணவன் மனைவி உள்ள உறவை வச்சு தான் தேவனுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த உறவை காமிக்கிறாரு. ஸோ தமிழில் பார்ப்போம். verse 2. ஓசியா 2வது அதிகாரம் வசனம் 2. உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும்
தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போடக் கடவள். ஸோ இந்த மனைவி வந்து அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒரு விபச்சாரியான ஒரு மனைவி. ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு விபச்சாரியான மனைவிக்குள்ள சமமாக தேவன் வந்து காமிக்கிறாரு. ஸோ அடுத்த வசனம் verse 3. ஸோ இது வந்து we continue on. Otherwise I'll strip her naked and make her as bare as on the day she was born, and I'll make her like a desert. ஸோ வனாந்திரமாக ஆக்கிடுவேன். அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலு இப்போ நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. கிங் ஜெரோபோம் கீழே வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து தேவன் என்ன சொல்கிறாரு, இந்த இஸ்ரேல் வந்து நீங்கள் செழிப்பான இருக்கிற இஸ்ரேலை வந்து நான் வந்து ஒரு வனாந்திரமாக மாற்றிடுவேன் என்று. ஸோ தமிழில் வசனம் 3. இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அவாந்திர வெளி போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். ஸோ இதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, இப்போ பாருங்கள், அப்படின்னா இது இவ்வளோ பாவம் செஞ்ச இஸ்ரேல், ஆனால் ஆசீர்வாதம் வந்து குமிஞ்சு இருக்குது. அந்த நாட்டில் வந்து ஆசீர்வாதம் குமிஞ்சு இருக்குது. ஸோ உறவு வந்து தேவனுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த உறவு வந்து முறிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் ஆசீர்வாதம் கண்டினியூஸ். The blessings are continuing. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம நினைக்கிறோம் வந்து நம்ம தேவனை நோக்கி போனால் இல்லாட்ட பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் வருது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இஸ்ரேல் வந்து அவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஆசீர்வாதம் குமிஞ்சி வருது. ஆனாலும் அந்த தண்டனை என்ன சொல்கிறாரு, ஒரு காலத்தில் நான் உன்னைய வனாந்திரமாக ஆக்கிடுவேன். ஸோ வந்து பாவங்கள் செஞ்சாலும் அது வந்து ஒரு அர்த்தம் இல்லை. பாவங்கள் செஞ்சால் வந்து ஆசீர்வாதம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் நல்லா செழிப்பாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த வார்த்தை என்ன வருது, உங்களுக்கு அந்த ஒரு காலத்தில் வந்து உங்களை வந்து வனாந்திரமாக மாற்றிடுவேன். அடுத்ததாக வசனம் 4. I will not show my love to her children because they are the children of adultery. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஹோசியா வந்து கணவர், கோமர் வந்து மனைவி. அந்த அர்த்தத்தில் வந்து தேவன் வந்து கணவர், இஸ்ரேல் வந்து மனைவி. அப்போனா பிள்ளைகள்னா என்னது, பிள்ளைகள்னா அந்த இஸ்ரேலில் உள்ள அந்த ஆளுங்க, அந்த மக்கள்கள், அந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள் தான் அந்த சில்ட்ரன். ஸோ இங்கே போட்டிருக்கு, I will not show my love to her children. அப்படின்னா இஸ்ரேலோட ஜனங்கள் மேலே என் நேசத்தை நான் காமிக்க மாட்டேன். ஸோ தமிழில் எப்படி வருது, வசனம் 4. அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். ஸோ தென் verse 5. Their mother has been unfaithful. Their motherனா யாரை குறிக்கிறது, இஸ்ரேல். So their mother has been unfaithful and has conceived them in disgrace. So இதில் வந்து there is some indication here. ஸோ அந்த 3 பிள்ளைங்க ஹோசியாவுக்கு, அந்த 3 பிள்ளைங்கள்ல ஸோ அந்த 2 பிள்ளைங்க வந்து ஹோசியாவுக்கு பிறக்காத பிள்ளைங்கள்னு. ஸோ here there is an indication that his children, the 2 children were not by him. So they were conceived them in disgrace. தமிழில் பாருங்கள் first part. வசனம் 5. அவர்களுடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கர்ப்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். She said, I will go after my lovers who gave me my food and my water, my wool and my linen, my olive oil and my drink. ஸோ இங்கே பாருங்கள், இஸ்ரேல் வந்து வேறு காதலர்களெல்லாம் தேடி போனாங்க. அப்படின்னா வேறு தேவனுங்களெல்லாம் தேடி போனாங்க. ஏன் அது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாருங்க, ஹூ கேவ் மீ மை ஃபுட் அண்ட் மை வாட்டர். ஸோ இஸ்ரேல் சிந்தனை இதில் வந்து எனக்கு இந்த சாப்பாடு, எனக்கு இந்த செழிப்பெல்லாம் யார் கொடுத்தா, இந்த வேறு தேவர்கள் தான் எனக்கு அந்த செழிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. தமிழில் பாருங்கள், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஸோ இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் இந்த நம்ம காலத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு வந்த செழிப்பு, நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா செழிப்பும் வேறு தேவன்
தான் நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வேறு தேவன்னா இப்போ வந்து நம்ம வேறு தேவனை வணங்குறது இல்லை, ஆனால் நம்ம பலத்தால் தான், நம்ம அழகால் தான், நம்ம படிப்பால் தான் நம்மளுக்கு எல்லாம் அந்த சலுகையெல்லாம் வந்திருக்கு, நம்மளோட blessings எல்லாம் அது மூலியம் தான். அதுதான். ஸோ these are the small idols that we go after, these are the small gods that we go after. But here, so they are justifying. So இந்த காலத்துலேயும் we try to justify that all our blessings are not from God but are from our own selves, our own ambitions, our own power, our own strength. So these are the little gods that we justify that are giving us our blessings. Okay, verse 6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். Therefore I will block her path with thorn bushes and I will wall her in. ஸோ இந்த வசனம் வந்து ரொம்ப அருமையான வசனம். இது வந்து ஒரு அப்பா மாதிரி. ஸோ நீ இப்படி போறியே, நீ என்னையை விட்டுட்டு போய் நீ வேறு தேவனை தேடிட்டு போறியே, ஆனால் உனக்காக I will block your path. உனக்கு என்னென்ன தடையெல்லாம் இருக்க முடியுமோ அந்தந்த தடையெல்லாம் நான் தான் வைப்பேன், நீ திருப்பியும் என்கிட்ட வா. ஸோ திஸ் இஸ் அ டிபிக்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ். ஸோ பாருங்க, நம்ம பிள்ளைங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரியம் செய்கிறதுக்காக நம்ம வந்து தடை போடுவோம். ஸோ நெருப்பில் போய் கை வச்சுருவாங்களோ, ஸோ ஒரு தடை இருக்கும், ஸோ இங்கே போய் விழுந்துருவாங்களோ, ஸோ அதுக்காச்சும் ஒரு பாதுகாப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தேவனும் நம்ம வந்து இந்த வழியில் போகக்கூடாதுன்னு எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கிறாங்க. Okay, verse 7. She will chase after her lovers but not catch them. She will look for them but will not find them. Then she will say, I will go back to my husband as at first, for then I was better off than now. வசனம் 7. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாக இருந்தது என்பாள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த தடையெல்லாம் பார்த்தாவது நினைப்பாங்களா இஸ்ரேல், ஐயோ இந்த கோமர் வந்து என் புருஷன் எப்படி புருஷன் வீட்டில் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு அப்பயாச்சும் அந்த நினப்பு வருமா அப்படின்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. இது வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம். ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன், எவ்வளோ சலுகையாக அவங்க அப்பா வீட்டில் இருந்தான், ஆனாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு பிறகு அங்கே என்ன நினைக்கிறான், ஐயோ அந்த எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எவ்வளோ சலுகையோடு இருந்தேன் அப்படின்னு அந்த ஞாபகம் வருது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி a little shall we say a reflection of the prodigal son. So verse 8, she has not acknowledged that I was the one. So when you say she means Israel. So Israel has not acknowledged that I was the one who gave her the grain, the new wine and oil, who lavished on her the silver and gold which they used for Baal. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஸோ திஸ் ஆர் ஆல் த சின்ஸ். யூ சி, நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தேன், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம், உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் நான் தான் கொடுத்தேன், ஆனால் அதை மட்டும் எடுத்துக்கல, அதை எடுத்து நீங்கள் மற்ற கடவுள்களுக்கு நீங்கள் வணங்குறீங்க. ஸோ விச் தே யூஸ்ட் ஃபார் பால். ஸோ திஸ் இஸ் மஸ்ட் பி வெரி வெரி ஹர்ட்ஃபுல். ஸோ நான் தான் உங்களுக்கு, I give you the grain, the new wine and the oil, but you used all this silver and gold and you used all this to worship the other god. So these are all from verses 2 until 8. தேவன் வந்து உங்களோட பாவங்கள், இதுதான் உங்கள் பாவங்கள், நீ என் மேலே நீங்கள் இந்த குற்றம் சாட்டுங்க எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க, அந்த பாவங்கள் எல்லாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம தண்டனையை பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பாவத்துக்காக உங்கள் மேலே இந்த தண்டனை. வசனம் 9. Therefore ஆகலால் I will take away my grain when it ripens and my new wine when it's ready. I will take back my wool and my linen intended to cover her naked body. ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன்.
Okay, so therefore I will take away. அப்பனா இது வந்து வருங்காலத்தில் வருகிறது. ஸோ வருங்காலத்தில் I will take away. ஸோ இது இந்த வசனம் 9 வந்து it talks about economic ruin. ஸோ பொருளாதாரத்திலே அவங்களுக்கு வந்து கஷ்டம் வரப்போகிறது. So there will be some economic difficulties in the future. Verse 10. So now I will expose her lewdness before the eyes of her lovers. No one will take her out of my hands. இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. Okay, so அப்பனா வருங்காலத்தில் what will I do? I will expose her. அப்பனா என்னது? அவமானம். இஸ்ரேல் உங்களுக்கு ஒரு அவமானம் வரப்போகிறது. ஸோ முதலாவது வசனம் 9 என்ன சொன்னார்? உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. வசனம் 10 உங்களுக்கு என்ன வரப்போகுது? அடுத்தது அவமானம் வரப்போகுது. இதுதான் தண்டனை. ஸோ உங்களுக்கு அவமானம் வரப்போகுது. வசனம் 11 I will stop all her celebrations, her yearly festivals, her new moons, her Sabbath days, all her appointed festivals. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். ஸோ உங்கள் அந்த இஸ்ரேலில் உள்ள பண்டிகை அவங்க சந்தோஷமாக வந்து கூடி எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறது அது எல்லாம் எடுத்துருவேன். பாருங்கள், திஸ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ தேவன் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறார், இது தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எக்கனாமிக் ரூயின், ஹியூமிலியேஷன், நோ மோர் ஃபெஸ்டிவல்ஸ். உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நீங்கள் கூடி சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ இது தான் உங்களுக்கு ஒரு தண்டனை. வசனம் 12 I will ruin her vines and her fig trees, which she said were her pay from her lovers. I will make them a thicket, and wild animals will devour them. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். ஸோ அவங்க நாடு வந்து முந்தி வந்து வனாந்திரமாக போயிடும்னு சொல்லியிருந்தாரு. இங்கே வந்து காடாக போயிடும் அப்படின்னு. ஸோ அந்த இஸ்ரேல் நாடே ஒரு காடாக போயிடும், ஒரு வனாந்திரமாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு தண்டனை. ஸோ verse 13 I will punish her for the days she burned incense to the Baals. She decked herself with rings and jewelry and went after her lovers, but me she forgot. அவள் பாகால்களுக்கு தூபங்காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So you see, these are all the judgments. Why? Because you forgot me. இஸ்ரேல் என்னை மறந்துட்டாய். ஸோ நீ மறந்ததுனால உனக்கு வந்து எக்கனாமிக் ruin, humiliation, no more enjoyment, you will become like a jungle. So these are the judgments from verse 9 until verse 13. இவ்வளோ நாள் செழிப்பாக இருந்த நாடு, இதை கேட்கும்போது அவங்க நினைப்பாங்க, இது என்னது ஹோசியா அப்படி சொல்லுறாரு, நம்ம தான் இப்படி நல்லா இருக்கிறோமே எப்படி. இப்போ பாருங்கள், நம்ம நாடு வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்கும்போது திடீர்னு கோவிட் வந்து எல்லாரையும் தலைகீழாக இருக்கும்போது நம்ம நினைப்போம், எப்படி நம்ம நினச்சிருப்போம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நினச்சிருப்போமா? அதே மாதிரி தான் இஸ்ரேலும் நினச்சிருப்பாங்க. என்ன ஹோசியா அப்படி சொல்லியிருக்காரு, நம்ம தான் நல்லா இருக்கிறோமே, அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் அவமானம் வரும், இந்த மாதிரி ஒரு பண்டிகையும் நடத்த முடியாது அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் இங்கே வந்து the judgment says I will do it. ஸோ ஹோசியா அதே மாதிரி சொன்ன பிறகு ஒரு குறைஞ்சி நினைக்கிற ஒரு 10 வருஷமாக அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. ஓகே, verse 14. ஆனால் this one, now we after sin, after judgment, we are going to the next part, restoration. இப்படி இருந்தாலும் அவ்வளோ பாவத்தை குறித்து சொல்லியிருக்காரு தேவன், உங்கள் மேலே தண்டனை குறித்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் கடைசியில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, உங்களை சீர்படுத்துதலை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பாவம் செஞ்சீங்களே, இவ்வளோ தண்டிக்கப்பட போகிறனே, ஆனாலும் திருப்பியும் நீங்கள் என்கிட்ட திருப்பியும் உங்களை நான் மீட்குவேன் அப்படின்னு verse 14. This is a very beautiful verse. Therefore I am now going to allure you. I will lead her into the wilderness and speak tenderly to her. ஆயினும்
இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி. So you see, this is a very beautiful picture. தேவன் வந்து அப்படி what do you call, forced Israel to come to him. No, he allures her with good words, with kind words, with tender words. So இங்கே பாருங்க, அருமையா மெதுவா இஸ்ரேலை திருப்பியும் கூப்பிட்றாரு, திருப்பியும் அழைக்கிறாரு. ஸோ திருப்பியும் அழைக்கிறாரு. verse 14. So verse 15, there I will give her back her vineyards and I'll make the valley of Achor a door of hope, and she will respond as in the days of her youth, as in the day she came out of Egypt. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். So valley of Achor வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கே valley of Achor? Let's look at Joshua chapter 7 verse 26. இங்கே valley of Achorல வந்து ஜோஷுவா காலத்தில் வந்து அக்கான் ஒருத்தன் வந்து இந்த சில பொருட்கள் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது, ஆனால் அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அந்த அவரையும் அக்கானையும் அவர் குடும்பத்தினாரையும் எல்லாரையும் அந்த வேலி ஆஃப் அக்கோரில் வந்து தண்டித்தார்கள், கொண்டாங்க எல்லாம். அந்த whole family was destroyed and killed in the valley of Achor. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு? I will respond as in the days of your youth, as you came out of Egypt. So let's look at Joshua chapter 7 verse 26. யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 26. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். As in the day she came out of Egypt. இஜிப்ட்லேருந்து இஸ்ரவேல் மக்கள் எப்படி இந்த ஜனங்கள் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த வர்ணிப்பில் தான் சொல்கிறாரு ஹோசியா. தேவன் சொல்கிறாரு, நீ வந்து திருப்பியும் நீ மீட்டு கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி இஜிப்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்களோ அதே மாதிரி தான் சந்தோஷமாக நீங்கள் திருப்பியும் அந்த நிலைக்கு வந்துடுவீங்க. Okay, now let's look at the following verses. Verse 16. If you see it, verse 16, in that day declares the Lord. Adhe mari verse 18, in that day. And in verse 21, and it shall pass in that day. In that day na அந்த நாளில். So அப்பனா எதை குறிக்குது அந்த நாளில்? So here we have two versions. One, அந்த இஸ்ரேல் திருப்பி அந்த நாட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பியும் அந்த அசீரியர்கள் பிடிச்சிட்டு போன பிறகு திருப்பி வருவார்கள் அந்த நாளில் in that day. And in another one, there's another prophecy also. In that day we are talking about the millennial day. So in the book of Revelation we'll be talking about the new heaven and the new earth, and that is in that day. So let's look verse 16. In that day you will declare the Lord, you will call me my husband, and you will no longer call me my master. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். Okay, so you again the same imagery, husband and wife. மாஸ்டர்னா எப்படி? மாஸ்டர்னா எஜமானுக்கும் அடிமைக்கும் வந்து ஒரு ஃபியர் பேஸ்ட், பயந்து அந்த உறவு வந்து எஜமானுக்கும் அடிமைக்கும் அந்த பயத்தில் உள்ள உறவு. ஆனால் here he say you will call me my husband, no longer will be fear based, no more my master. Again in verse 17, I will remove the name of Baal from her lips, no more will this names be invoked. In Hebrew வந்து அந்த வார்த்தை பால் வார்த்தை வந்து எஜமான் என்று ஒரு வார்த்தை. பால்னா அது காதுக்கு வந்து எஜமானு, it sounds like master. So again it talks about a master slave relationship. So from being a master slave relationship, it's going to be a love based relationship. So verse 17, பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன், இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். Okay, right. Verse 18,
In that day, I will make a covenant. So, அந்த நாளில் நான் வந்து I will make a covenant. அந்த covenant வந்து ரெண்டு விதமான covenant. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. I will make a covenant, one with the beasts of the field, the birds, the sky, the creatures that move along the ground. So இது வந்து this is a covenant with nature, ecology. So ecologically there's a covenant. So there's one covenant. Another one, bow and sword and battle I will abolish from the land, so that all may lie down in safety. So அது வந்து this is a political covenant. So you see there will be peace ecologically and also politically. So இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வந்து ecologically you can see there will be a pollution, there will be a lot of sustenance problems, so a lot of killing, endangering animals and those kind of things, and also political upheaval. But here they say, in that day I'll make a covenant. So ecologically and politically there will be peace. So verse 18. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். So verse 18 is a very important verse, because there's a covenant. இது வந்து ஒரு covenant, ஒரு உடன்படிக்கை ரெண்டு காரியம், ஒன்று ecology and one is political. So ஒன்று ecologically, politically there will be peace in that day. Okay, right. Verse 19. I'll betroth you to me forever. Betroth, பார்த்தீங்க அந்த வார்த்தை betroth வந்து திருப்பியும் அதே சேம் வார்த்தை தான். அந்த மேரேஜ், அந்த they use a language, அந்த மொழி வந்து எல்லாம் கணவர் மனைவி கல்யாணம், இங்கே வருங்க இந்த betroth திருமணம், அதை பற்றி தான். So the imagery is all about marriage. I'll betroth you to me forever. I'll betroth you in righteousness, in justice, in love and compassion. So நல்லா பாருங்க, எப்படி நான் உங்களை என்னோட திருமணம் பண்ணிக்குவேன் எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். Yes, so the relationship between God and Israel will be based like this: marriage covenant in righteousness, justice, love, compassion. தமிழ்ல எப்படி? நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். Yes, that is the relationship that God and Israel, and same God and us. That is a kind of relationship. So I will betroth you to me forever. And verse 20, I'll betroth you in faithfulness and you will acknowledge the Lord. படிங்க. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஸோ அந்த காலத்தில் in that day ஒரு காலத்தில் வரும். So this is the way that I will bind you to me and you will acknowledge the Lord. அந்த காலத்தில் நீ என்னன்னு சொல்லுவ? தேவன். உன் வாயிலிருந்து என்ன வரும்? நீர்தான் தேவன். Lord, you are my Lord. Or your will be done. Your will be done. எப்போ நம்மளுக்கு தெரியுதோ இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறது காரியம் எல்லாம் தேவன் மூலியமா, and we acknowledge that it is his will. That is that day, in that day, அந்த காலத்தில். So that is a very powerful statement. All right, let's go to verse 21. It shall come to pass in that day that I will answer, says the Lord. I will answer the heavens. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். So this is a beautiful verse also. இது வந்து என்ன சொல்லுது பாருங்க? God, I will answer and I will answer the heavens. So let's compare. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், நம்ம நியூ டெஸ்டமெண்ட்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அதுக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான், நியூ டெஸ்டமெண்ட்க்கு வந்து ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு. லெட்ஸ் கம்பேர் வித் ஜான் சாப்டர் 15 verse 7. யோவான் 15வது அதிகாரம் வசனம் 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done. So you see, I will answer you. So these are powerful words where again the Lord says, what do you want? I will answer if you abide in me. Verse 22, the earth shall answer with grain, with new oil, and with new wine, and with oil, and they shall answer Jezreel. So look at all the blessings that God is promising Israel. Verse 22. பூமி தானியத்துக்கும் திராட்சைரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த வார்த்தை பாருங்க, ஜெஸ்ரேல். ஜெஸ்ரேல்னு திருப்பி வருது. சாப்டர் 1ல் வந்து ஜெஸ்ரேல் வந்து மூத்த மகன் பேருன்னு ஜெஸ்ரேல். ஜெஸ்ரேல் அர்த்தம்னா செதறி போயிடுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் வந்து செதறி போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தையில் verse 22ல் வந்து வேறு அர்த்தத்தில் சொல்கிறாரு. வேறு அர்த்தம்னா செதறி போகிறதுக்கு பதில் விதைப்பேன். ஸோ வந்து they shall answer Jezreel, which means in the positive sense, from scattering they will go to become a sowing nation. A nation, instead of being scattered, it will be a nation which will sow the Lord's word. So it will be a land which will sow, விதைக்கிற தேவனோட வார்த்தையை விதைக்கிற நாடாக மாறும். ஸோ இந்த இஸ்ரேல் ஒரு செதறி போன தேசம் வந்து இப்போ ஒரு விதைக்கிற நாடாக மாறும். Verse 23, then I shall sow her for myself in the earth, and I will have mercy on her who had not obtained mercy. Then I will say to those who are not my people, you are my people, and they shall say, you are my God. Okay, verse 23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். So this is beautiful. அதை வந்து ஜெஸ்ரேல் முதல் மகன் ஜெஸ்ரேல். இங்கே வந்து and I will have mercy. ரெண்டாவது பிள்ளை பேர் என்னது? லோருஹாமா, நோ mercy. உங்கள் மேலே இறக்கம் இல்லைன்னு. ஆனால் இங்கே போட்டிருக்கு பாருங்க, I will have mercy. அப்புறம் கடைசியில் வந்து you are my people. மூணாவது பிள்ளை பேர் என்னது? லோ ஆமி, யூ ஆர் நாட் மை பீப்புள், நீ என் ஜனம் இல்லைன்னு சொல்ல இது அந்த பிள்ளைக்கு இங்கே வந்து யூ ஆர் மை பீப்புள். ஸோ திருப்பி அழகாக பாருங்க, சாப்டர் 1க்கும் சாப்டர் 2க்கும் அந்த 3 பிள்ளைக்கு பேரை வச்சு அழகா வந்து ஜெஸ்ரேல் நீ வந்து செதறி போவே, ஆனால் இப்போ வந்து நீ வந்து ஒரு விதைக்கிற தேசம், நீ வந்து உன் மேலே இரக்கம் காட்டாத தேசம், ஆனால் இப்போ வந்து உன் மேலே இரக்கம் காட்டுவேன், உன் மேலே அன்பு, நீ வந்து ஏன் ஜனங்கள் இல்லை, ஆனால் இப்போ வந்து நீ ஏன் ஜனங்கள். பாருங்க அவ்வளோ அழகாக வந்து he ends the chapter and they shall say, கடைசியாக முக்கியமாக they shall say what? You are my God. தமிழில் வந்து அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். So their restoration is complete. So you see, you can see sin, then you can see judgment, and now you can see restoration. And the restoration is complete, where the nation which was scattered, which will become the nation which was not shown mercy, will become a nation which will be shown mercy, and a nation which was not loved shall become a nation who will be called children of God. You are my people, and they will acknowledge that you are my God. So the chapter ends beautifully with a complete restoration. So here ends our chapter 2 for Hosea. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா you can always ask, and I'll try to answer it in the following weeks. So we'll continue. I hope to see you all again in Hosea chapter 3. Thank you. Hosea chapter 3. ஸோ நம்ம ஹோசியா சாப்டர் 2ல் வந்து 3 காரியம் பார்த்தோம். பாவம், தண்டனை, சீர்படுத்துதல். ஸோ இஸ்ரேலை குறித்து தேவன் வந்து இந்த 3 காரியத்தை சொன்னார். பாவம், தண்டனை, சீர்படுத்துதல். ஸோ இன்றைக்கி வந்து ஹோசியா சாப்டர் 3ல் வந்து அந்த சீர்படுத்துதலை கண்டினியூவேஷனாக இந்த திருப்பியும் இட்ஸ் அ கண்டினியூவேஷன் ஃப்ரம் சாப்டர் 2. ஸோ இட்ஸ் அ ரெஸ்டரேஷன், திருப்பியும் அந்த ரெஸ்டரேஷன் ஆஃப் தி அடல்ட்ரஸ் ஒய்ஃப், அந்த விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணை திருப்பியும் எப்படி சீர்படுத்துதல் அதை பற்றி. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மனைவி வந்து கோமர் வந்து அந்த எந்த அர்த்தம்? இஸ்ரேல்.
இஸ்ரேல் வந்து விபச்சாரத்தில் இருந்த இருந்த ஒரு நாடு. ஸோ வேறு தேவன்களை தேடும் போது ஸோ எப்படி திருப்பி தேவன் வந்து இஸ்ரேலை திருப்பியும் சீர்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவது இந்த வார்த்தை வந்து தேவன் ஹோசியா மூலியமாக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ verse 1, there's a lot to unpack here in verse 1. Then the Lord said to me, meena Hosea. So go again, love a woman who is loved. Isna அந்த பெண் வந்து இன்னும் விபச்சாரத்தில் தான் இருக்கிறா. ஸோ இந்த விபச்சாரம் அப்படின்னா அவள் விபச்சார வாழ்க்கையை விட்டுட்டு திருப்பி வரல, ஆனால் இன்னும் விபச்சாரத்தில் தான் இருக்கிறா. ஆனால் தேவன் வந்து ஹோசியாட்ட என்ன சொல்கிறாரு, நீ போய் அந்த பெண்ணை நீ நேசி, உன் மனைவியை போய் நேசி. Love a woman who is loved by a lover and is committing adultery, just like the love of the Lord for the children of Israel, who look to other gods and love the raisin cakes of the pagans. Let's read. அதிகாரம் 3 வசனம் 1. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த வசனம் வந்து இன்னும் அந்த விபச்சாரத்தில் இருக்கிற பெண்ணை போய் நீ போய் நேசி அப்படின்னு ஹோசியாக்கு அந்த வார்த்தை வருது. அதே மாதிரி தான் தேவனும் நம்ம பாவத்தில் இருக்கிற வாழ்க்கையில் உள்ள நம்மளையும் அவர் நேசிக்கிறாரு. ஸோ ஒரு வசனம் இருக்குது இங்கே பாருங்கள், ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. ஸோ இங்கே வந்து புதிய ஏற்பாட்டில் ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. verse 8 வந்து, but God demonstrates his own love for us in this, while we were still sinners, Christ died for us. ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இதே வசனத்தில் நம்ம பாருங்கள், அந்த பெண்ணை வந்து ஹோசியா வந்து என்ன சொல்கிறாரு, நீ போய் நேசி. ஸோ இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நம்ம சொல்லுவோம் நேசிக்கிறது வந்து லவ் கம்ஸ் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ். இது வந்து பாருங்கள், அண்ட் லவ் இஸ் இட் through direction, or is it நம்ம சொல்லுவோம் I don't know why I fall in love, I fall out of love, I don't know why, now I loved you before but now I don't love you. But இங்கே பாருங்க, God says to Hosea, you go and love that woman. So this is an interesting question we can debate on. So is love something which we can control? Is it part of our human will? So this is something which we can discuss. All right. So இது வந்து நம்ம வந்து லவ் வந்து நேசிக்கிறது வந்து அந்த பெண் வந்து விபச்சாரத்தில் இருக்கிற பெண் மேலே இன்னும் போய் நீ நேசி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த காலத்தில் வந்து சில நேரத்துக்கு நம்ம சொல்லுவோம் கல்யாணத்துக்கு முந்தி தான் அன்பு வரணும், இல்லாட்டா கல்யாணத்துக்கு பிறகு தான் அன்பு வருமா. ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, விபச்சாரத்தில் இருக்கிற பெண்ணை போய் நீ நேசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த அன்பு வந்து நம்ம இது நம்ம சுயரமாக வர்றதா, இல்லாட்டா இப்போ சொல்லிக்கிறாங்க சிலவங்க வந்து அன்பு வந்து எனக்கு முந்தி எனக்கு அன்பு இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு என் மனைவி மேலே அன்பு இல்லை, ஆனால் இப்போ வந்து எனக்கு அன்பு வரதில்லை, முந்தி வந்து எனக்கு அன்பு இல்லை ஆனால் இப்போ வரது அன்பு இருக்குது அப்படின்னுலாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து God says love is a matter of the human will. உன் விருப்பம், whether God can direct you to love. So love is a matter of your will. So it's not a matter of something out of your control. So that is something it will be interesting to debate. Okay, next, verse 2. So I bought her for myself for 15 shekels of silver and 1.5 homers of barley. And I said to her, you shall stay with me many days. You shall not play the harlot, nor shall you have a man. So too will I be toward you. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹோசியா வந்து
ஹோசியா வந்து அவர் மனைவியை திருப்பி வாங்குறதுக்காக அவர் காசு கொடுத்து வாங்குறாரு. அவர் பாருங்கள் எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். அவர் சொந்த மனைவி, ஆனால் மற்றவங்கக்கிட்ட காசு கொடுத்து வாங்குறாரு. அது ஒரு லைனில் நின்று ஒரு ஏலம் விடுற மாதிரி அந்த மனைவியை ஏலம் விடும்போது அவரே காசு கொடுத்து அவர் மனைவியை திருப்பியும் மீண்டுறாரு. ஸோ இது வரைக்கும் அதே மாதிரி அவ்வளோ அன்பு. ஸோ எதுக்காக இதெல்லாம் செய்கிறாரு? எதுக்காக அவர் செய்கிறாரு? யூ ஷால் ஸ்டே வித் மீ மெனி டேஸ். எதுக்காக செய்கிறாரு? நீ என்னோட இரு. யூ ஷால் ஸ்டே வித் மீ மெனி டேஸ். ஸோ அந்த உறவுக்காக, அந்த புருஷன் உறவுக்காக நீ அவரே அவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, உனக்கு காசு கொடுத்து நான் உன்னையே வாங்கினாலும் நீ என்னை விட்டு நீ போனாலும் பரவாயில்ல, நான் உன்னையே திருப்பியும் மீண்டு வருகிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தேவன் நம்மளுக்காக அவர் ரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீண்டார். ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஹோசியா அவர் காசு கொடுத்து அவர் மனைவியை திருப்பியும் மீண்டு கொண்டு வருகிறார். ஓகே, verse 4. For the children of Israel shall abide many days. இது ஒரு தீர்க்க தரிசனமாக வருது இஸ்ரேலுக்கு. வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அதே மாதிரி தான் நடந்துச்சு. அசீரியர்கள் இஸ்ரேல் ஆளுங்களை பிடிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போகும்போது அது நடக்குது. ஸோ இது ஒரு தீர்க்க தரிசனமாக வருது. For the children of Israel shall abide many days without king or prince, without sacrifice or sacred pillar, without ephod or teraphim. Verse 4. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இது என்ன அர்த்தம் பாருங்க? விதவுட் கிங் ஆர் பிரின்ஸ், ராஜாவும் அதிபதியும் இல்லை. அப்பனா they will have no political power, there will be no national leadership. அதே மாதிரி தானே நடந்துச்சு. அந்த இஸ்ரேல் நாடே இல்லாமல் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. ஸோ ஹியர் there be no king, there be no prince. that means there's no ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், ஒரு அதிகாரம் இல்லாமல் ஒரு தேசம்னு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இஸ்ரேல். அடுத்தது without sacrifice or sacred pillar. இதுனா என்னது? without sacrifice or sacred pillar அப்படின்னா என்னது? ஆலயம் இருக்காது, ஆராதனை இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் பிடிச்சிட்டு போன பிறகு அவங்களுக்கு ஆலயமும் இருக்காது, அந்த ஆராதனையும் இருக்காது. அப்புறம் இன்னொரு அடுத்தது விதவுட் இஃபாட் ஆர் டெரஃபீம். இது இந்த படத்தை பாருங்க, எஃபாட் ஆர் டெரஃபீம். டெரஃபீம் இந்த சின்ன சின்ன சிலைகள். அந்த காலத்தில் சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ கூட தான் இந்த ஆர்கியலாஜிக்கல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே நோண்டி பார்க்கும்போது அந்த மிடில் ஈஸ்டில் நிறைய சின்ன சின்ன சிலைகள், அவங்களோட சின்ன சின்ன கடவுள்கள், கடவுளுக்குன்னு சின்ன சின்ன கடவுள்கள் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் கூட இருக்காது. அதே சமயத்தில் யூ வில் நாட் ஹேவ் இஃபாட். யார் இஃபாட் போட? ஹை ப்ரீஸ்னா பிரதான ஆசிரியர். ஸோ பிரதான ஆசிரியரும் இருக்காது, உங்கள் குட்டி குட்டி கடவுள்களும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தேசம்னு அர்த்தமே இருக்காது. ஸோ யூ வில் நாட் ஹேவ் அ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்காது, உங்களுக்கு ஒரு ஆராதனை இருக்காது, அதே சமயத்துக்கு உங்களுக்கு கடவுளும் இருக்காது. எந்த கடவுள்? அந்த பெரிய யெகோவா தேவனை வணங்குற அந்த ஹை ப்ரீஸ்ட், அந்த பெரிய பிரதான ஆசாரியரும் இருக்க மாட்டார். அதே சமயம் நீங்கள் வணங்குற அந்த குட்டி குட்டி தேவனுங்களும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது வசனம் 5. Afterward the children of Israel shall return and seek the Lord their God and David their king. They shall fear the Lord and his goodness in the latter days. இது கடைசி காலம். ஆனாலும் கடைசி காலத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க? தேவனை தேடுவார்கள். யார் ராஜா? தாவீது தான் அவங்க ராஜா. தாவீது தான் ராஜா என்று தேடுவாங்க. ஸோ இங்கே தாவீது தான் ராஜான்னு திருப்பி அந்த வசனம் 5லையும் பாருங்க. வசனம் 4 படிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும்
பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஸோ இது ஒரு தண்டனையாக ஸோ வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து in the last days they will seek the Lord and David their king. Verse 5, afterward the children of here the David their king. ஸோ இது வந்து இந்த வசனங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். So let's look at Isaiah chapter 55 verse 3, 4 and 5. ஏசாயா 55வது அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. வசனம் 3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்குள் சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஓகே, இதே தீர்க்க தரிசனம் ஜெரமியா சாப்டர் 30 verse 9. எரேமியா அதிகாரம் 30 வசனம் 9, தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஓகே, ஸோ again David the king. ஸோ இந்த வசனம் இன்னும் ஒரு தீர்க்க தரிசனம் பார்ப்போம். Ezekiel chapter 34 verses 23, 24 and 25. எசேக்கியேல் 34வது அதிகாரம் வசனம் 23 25 வரை. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிக்க ஏற்படுத்துவேன். அவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளிலே நித்திரை பண்ணுவார்கள். ஸோ இதே காரியமா. ஸோ கடைசி காலத்தில் வந்து தாவீது ராஜா, David will be the king. So this is in the latter days. நான் வசனம் 5 வந்து ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். Afterwards the children of Israel shall return and seek the Lord. தமிழில் வந்து என்னம்மா? பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடின்னு பாருங்க. அப்படின்னா சீர்படுத்துதல் வந்து முதலாவது வந்து நீங்கள் தேடணும், தேவனை நம்ம தேடினா தான் அந்த ஃபுல் ரெஸ்டரேஷன், அந்த ஃபுல் சீர்படுத்துதல் வந்து there is a clause, there is a understanding that you have to come and seek the Lord for the full restoration. So this is the end of chapter 3. So I hope that we can see you again in chapter 4. Thank you.